முடியும். சோ இப்ப ஒன்னொன்னா மீனிங் பார்ப்போம். தோடுடைய செவியன், செவினா காதுன்னு அர்த்தம். எப்படி இருந்தது காது? தோடுடைய செவியன், தோடு அணிந்து கொண்டிருக்கிற காதை உடையவன். அப்போ சிவனுக்கு ஏன் தோடு உடைய செவியன் அப்படின்னு சொல்றார்? சிவன் தோடு போட்டுக்க மாட்டாரே, குண்டலம் தானே போட்டு இருப்பா. அப்படின்னா தோடு யார் போட்டுப்பா? லேடிஸ் போட்டுப்பா. லேடிஸ்னா யாரு? அம்பாள். அம்பாள் அப்போ அர்த்தநாரீஸ்வரரா இருக்கார். சிவன் இவருக்கு காட்சி கொடுக்கும் போது எப்படி இருக்கார்? ஒரு பக்கம் சிவனாகவும் ஒரு பக்கம் அம்பாளாவும் தெரிஞ்சிருக்கார். இவருக்கு குழந்தைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் கண்ணுக்கு என்ன பட்டிருக்கு? காதுதான் தெரிஞ்சிருக்கு. தோடுடைய செவியன், தோடை அணிந்து கொண்டிருக்கிற காதுகளை கொண்டவன். இதுல நிறைய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுவா. அப்படி இன்டர்பிரேட் பண்ணதுல ஏன் முதல்ல காதை சொன்னார் அப்படின்னா, நம்ம அழுத உடனே, குழந்தை அழுது இல்லையா, அழுத உடனே சுவாமிக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு? காதுல தானே கேட்டிருக்காரு. சோ பரமேஸ்வரனுக்கு அம்பாளுக்கு முதல்ல காதுல தான் கேட்டிருக்கு குழந்தை அழுதத உடனே. அதனால அந்த காதை ப்ராமினென்ட்டா வச்சு ஞானசம்பந்தர் பாடுறார் அப்படின்னு ஒரு விதமான இன்டர்பிரேஷன். இன்னொன்னு, ஜனங்களுக்கு இப்பதான் பாட ஆரம்பிச்சு நல்ல விஷயத்தெல்லாம், இந்த வேதத்துடைய தத்துவத்தை தமிழ்ல நமக்கு கொடுக்குற. அதனாலதான் இதுக்கு திராவிட வேதம்னு பேர். இந்த ஆழ்வார்கள் இயற்றிய திவ்ய பிரபந்தமும் நாயன்மார்கள் இயற்றிய இந்த தேவாரம் திருமுறைகளும் வேதத்துடைய அப்படியே அதனுடைய எசன்ஸ், சாராம்சத்தை அப்படியே நமக்கு தமிழ்ல கொடுக்கிறார். சோ இத திராவிட வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடம்னா இந்த பகுதிக்கு பேரு திராவிடம். விந்திய மலைக்கு கீழே இருக்கிறதுக்கு எல்லாம் திராவிடம்னு பேர். அதான் திராவிட அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்பேற்பட்ட திராவிட வேதமான இந்த தமிழ் வேதத்துல எல்லாருக்கும் ஜனங்களுக்கு போய் கொடுக்கறது போது ஜனங்க எது வழியா கேட்கறாங்க? காது வழியா கேட்கறாங்க. அதனால ஜனங்களுக்கு நல்லதை சொல்ல போறேன், நான் பிறந்துட்டேன், நான் இனிமே ஒவ்வொரு ஊருக்கா நல்ல விஷயத்த சொல்ல போறேன்றதுக்காக காதை உணர்த்துகிறார் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன். சுவாமிக்கு முதல்ல அழுத சப்தத்தை கேட்டு காதுதான் கேட்டிருக்கு. அதனால காது. நல்ல விஷயத்த சொல்லும் போது எது ஃபர்ஸ்ட் கேட்க போறது? காதுதான் கேட்க போறது. அதனால காதை முதல்ல சொல்றார். அதுவும் இல்லாம பரமேஸ்வரன் வித்தியாசமா தோட அணிந்துட்டு இருக்காரே. ஏன்னா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமா இருக்க, ஒரு பக்கம் அம்பாளா இருக்கிறதுனால ஒரு பக்கம் தோடு, ஒரு பக்கம் தான் குண்டலம் பரமேஸ்வரனுக்கு. அதனால தோடுடைய செவியன். அடுத்தது அதை வர்ணிக்கிற, யாருக்கிட்டடா பால் வாங்கி குடிச்ச, என்னடா பண்ண, எங்க வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு திட்டும் போது இப்பேற்பட்ட சிவன் தான் வந்தார், அம்பாளோட வந்தார் அப்படின்னு அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். தோடுடைய செவியன் விடை ஏறி, விடை அப்படின்னா ரிஷபம்னு அர்த்தம், காளை மாடு அப்படின்னு அர்த்தம். விடைனா நம்ம தமிழ்ல ஆன்சர்னு சொல்லுவோம். தமிழ்ல எப்பவுமே சம்ஸ்கிருதம் மாதிரி ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அப்படி விடைனா ஆன்சர்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ரிஷபம் காளை மாடுன்னு அர்த்தம். விடை ஏறி, ரிஷப வாகனத்தில் ஏறிக்கொண்டு ஓர் தூவெண்மதி சூடி, தூய்மையான வெண்மையான மதி, மதினா சந்திரன், சந்திரனை சூடிக்கொண்டு, தலையில என்ன இருக்கு? விளவிளையர்னு சந்திரனுடைய பிறை, மூன்றாம் பிறை சந்திரனை தலையில வச்சுட்டு இருக்கார். தூவெண் மதி சூடி, அப்புறம் என்ன பண்றார்? காடுடைய சுடலை பொடி பூசி. காடு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நினைக்கிற காடு இல்ல, இடுகாடு, சுடுகாடு. அந்த சுடுகாடுல இருக்கக்கூடிய சாம்பலை, சுடலை, சுடலைனா சுடுகாட்டு சாம்பலுக்கு சுடலைன்னு பேர். அந்த சுடலை பொடி, அந்த பொடினா தூள், சாம்பல் தூள். அந்த சாம்பல் தூளை எல்லாம் சரீரத்துல பூசின்னு இருக்கார். அதுதான் விபூதியா இருக்கார். ஏன் சுடலை ஸ்மசானத்துல ஏன் பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னா, பரமேஸ்வரன் சம்ஹார மூர்த்தி. சம்ஹாரம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு இதோட பிறவியை கொடுக்காம தன்னுடைய ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த விஷயத்தை பரமேஸ்வரன் பண்றார். படைத்தல், காத்தல் அதெல்லாம் ஓகே, லௌகீகத்துக்கு ஓகே. பட் அடுத்த ஸ்டெப் நமக்கு ஞானம் இதுமே பிறவியே இல்லாத நிலையை நம்ம அடையணும் இல்லையா? சோ மனுஷ பிறப்பு எதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, ஔவையார் சொல்றார். துர்லபம், நரஜன்ம துர்லபம் அப்படின்னு ஆதிசங்கரன் சொல்றார்.
இப்படி ஏன் இத கஷ்டமான பிறவினா, இதுதான் உயர்ந்த பிறவி. இந்த பிறவி எதுக்கு நமக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கான்னா, இனிமே பிறவியே ஏற்படாத மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கு மனுஷ பிறவி இருந்தாதான் முடியும். மத்த மிருகங்களோ மத்த இதெல்லாம் பண்ணினா பிறவியே இல்லாத நிலையை அதுக்கு அடைய முடியாது. ஏன்னா அதுக்கு 5 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கான். எது நல்லது, எது கெட்டது, எது தர்மம், எது அதர்மம், எது புண்ணியம், எது பாபம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சதுனால நல்ல வழியிலேயே போய் நல்ல விஷயங்களே பண்ணி அது மூலமா பிறவியே இல்லாத நிலைய நாம அடையறதுக்கு இந்த உடலை பயன்படுத்திக்கணும். இந்த உடல் ஆத்மா தான் நமக்கு முக்கியம் இல்லையா? அந்த ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணி இனிமே பிறவியே இல்லாத நிலைய அடையணும். அப்படி பிறவியே இல்லாத நிலையை கொடுக்கறதுக்கு தான் நம்ம சரீரத்தை எங்க எரிச்சோமோ அந்த சாம்பலை எடுத்து தான் உடம்பு மூல பரமேஸ்வரன் பூசிக்கிறார். அப்படி தன்னுடைய ஐக்கியமாக்கிக்கிறதுக்கு பண்றாரு. அப்போ அப்கோர்ஸ் அவங்களுடைய பிராரப்த கர்மா, அவங்க முன்வினைக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்த பிறவிகள் மற்ற விஷயம் நடக்கும். இருந்தாலும் பிறவியே இல்லாம செய்யணும்னு நம்ம பிரார்த்திக்கணும். இறைவனுடைய கருணையினால அது சித்திக்கிறதுக்கு நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அப்போ காடுடைய சுடலை பொடி பூசி இப்படி வர்ணிச்சுக்கிறார். ரிஷப வாகனத்துல இருக்கார், தோடு போட்டு இருக்கார், அம்பாலோட இருக்கார், விடை ரிஷப வாகனத்து மேல ஏறி தூவெண் மதி சூடின்னு இருக்கார், சந்திரனை சூடின்னு இருக்கார், உடம்பெல்லாம் விபூதி பூசின்னு இருக்கார். அப்படிப்பட்ட அவர் என் உள்ளம் கவர் கல்வன்ற திருடன்ற. கல்வன்னா திருடன். எதை திருடுறார்? என்னுடைய ஹிருதயத்தை திருடுறார். 3 வயசு குழந்தை பாடுற பாட்டு பாருங்க. என்னுடைய ஹிருதயத்தையே திருடிட்டார், என்ன மனச கவர்ந்துட்டார். அப்பேற்பட்ட கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த. ஏடுடைய, ஏடுனா இதழ்னு அர்த்தம். ஏடுனா அதாவது நம்ம வாழை இலை, அதுக்கு ஏடு. பனை ஓலைக்கு பேர் ஏடுன்னு பேரு. ஏட்டுச்சுவடின்னு சொல்றோம், புஸ்தகம், அந்த காலத்து புஸ்தகம். ஆனா இந்த இடத்துல ஏடுனா இதழ்கள், பெட்டல்ஸ்னு பேரு. அப்படி பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து. மலரான் அப்படின்னா தாமரை மலரான். பிரம்மாக்கு நான்முகன், ஏன்னா 4 தலை இருக்கிறதுனால நான்முகன் ஒரு பேரு, மலரான்னு ஒரு பேரு. ஏன் மலரான்னா மலர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார், தாமரை பூ மேல உட்கார்ந்துட்டு இருக்கார் பிரம்மா, அதனால மலரான்னு பேரு. எப்பேற்பட்ட மலரான்? ஏடுடைய மலரான். பெட்டல்ஸா இருக்கக்கூடிய 1000 இதழ்கள் கொண்ட தாமரை பூல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால ஏடுடைய மலரான் முனை. முனைனா அந்த காலத்துல, முன்னாளில், நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, முன்னாளில், இன் தோஸ் டேஸ், இன் ஏன்ஷியன்ட் டேஸ். முனை நாள், முனை நாள், அந்த நாள்ல பணிந்து ஏத்த பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணி வணங்கி பிரைஸ் பண்றார், போற்றுறார், துதிக்கிறார், பூஜை பண்றார். என்ன பண்றார்? ஏத்த அருள் செய்த. என்ன அருள் பண்றார்? சிவன் படைக்கும் தொழிலை நீ பாரு அப்படின்னு பிரம்மாக்கு படைக்கும் தொழிலை அனுகிரகம் செய்த அந்த ஊரு. அதனாலதான் அதுக்கு பிரம்மபுரம்னு பேரு. ஏத்த அருள் செய்த பீடுடைய. பீடுடையனா சிறப்புடையன்னு அர்த்தம். அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த பிரமாபுரம் மேவிய, அந்த பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய, சீர்காழியில் இருக்கக்கூடிய பெம்மான் இவன் அன்றே. இப்ப வந்தவன் யார் தெரியுமா? இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாத பெருமான் ஆகிய பரமேஸ்வரன் தான் எனக்கு இங்க அம்பாளோட ரிஷப வாகனத்துல சந்திரனை வச்சுண்டு உடம்பு ஃபுல்லா விபூதியை பூசிண்டு எனக்கு பாலை கொடுத்து அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு முதல் பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இன்னொரு வாட்டி பாடுறேன். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. திருச்சிற்றம்பலம். அமுதா மகேந்திர